வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆடி அமாவாசை. 50 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான நாள் தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல ஒரே ஒரு தீக்குச்சியை மட்டும் வச்சு செய்ய வேண்டிய ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க முழு நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயமா உங்க வீட்டுல கோடி கோடியா பணம் சேர ஆரம்பிக்கும். பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு ஆடி அமாவாசை. பொதுவா ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அமாவாசை நாள் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி இது மாதிரியான நாட்கள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். இப்படிப்பட்ட பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கக்கூடிய நாட்கள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அதுலயும் இன்னைக்கு நமக்கு இருக்கிறது ஆடி மாசத்தோட அமாவாசை. ஆடி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ரொம்ப முக்கியமான நாட்கள்னு சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ரவி புஷ்ய யோகம் இருக்கு. இத பத்தின பதிவுகளை தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பூச நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பை தான் நாம ரவி புஷ்ய யோகம்னு சொல்றோம். இப்படிப்பட்ட ரவி புஷ்ய யோகம் ஒரு வருஷத்துக்கு 3 அப்படி இல்லைன்னா 4 முறை மட்டும்தான் நமக்கு வரும். இந்த ரவி புஷ்ய யோகத்தோட சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை நமக்கு 50 வருடங்களுக்கு பிறகு வருது. திரும்பி இந்த மாதிரியான சேர்க்கை எப்ப வரும்னு நமக்கு சொல்ல முடியாது. அதனால இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த நாள்ல இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நீங்க நம்பிக்கையோட செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன பரிகாரங்களும் உங்க வாழ்க்கைக்கு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். நம்ம சேனல்ல இந்த ஆடி அமாவாசைக்கான பதிவுகளை தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும்னா இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் அந்த வீடியோஸோட லிங்கை நான் உங்களுக்கு கொடுக்கறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பின்டு கமெண்ட்லயும் கொடுக்கறேன். விருப்பப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்க. உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்க செஞ்சா கூட போதும். உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும். சரி, இந்த பதிவு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா பணத்தை வசியம் செய்யறதுக்காக ஒரே ஒரு தீக்குச்சியை வச்சு செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு 8-9 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுத்த பரிகாரம்னே சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சாலும் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதனாலதான் இந்த பரிகாரத்தை திரும்ப நான் இங்க பதிவு செய்யறேன். சரி, இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி ஒரே ஒரு தீக்குச்சி மட்டும்தான் தேவைப்படும். வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது. அடுத்ததா இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா பண தேவைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். பண கஷ்டம் தீர்றதுக்காகவும் நீங்க செய்யலாம். வீண் விரைய செலவுகள் குறையறதுக்கும் செய்யலாம். கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் செய்யலாம். எனக்கு தொழில லாபமே வரமாட்டேங்குது, நஷ்டத்துலதான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றவங்களும் செய்யலாம். இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். இந்த வீடியோல நான் உங்களுக்கு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் சொல்ல போறேன். அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தீங்கன்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது. சரி, இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யலாம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ஆடி மாசத்தோட அமாவாசை இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய சோடசக்கலை நேரமும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. ஏற்கனவே இந்த சோடசக்கலை நேரத்துக்கான பதிவு இன்னைக்கு காலையில நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை நீங்க சோடசக்கலை நேரத்துல செய்யும் போது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு சாயங்காலம் 4:32 இந்த சோடசக்கலை நேரம்
நேரம் ஆரம்பமாகுது. சாயங்காலம் 6:32 வரைக்கும் இந்த சோடசக்கலை நேரம் இருக்கு. இந்த குறிப்பிட்ட 2 மணி நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ சப்போஸ் இந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க, இந்த வீடியோவை லேட்டா தான் பாக்குறீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னும் சொல்ல போனா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி கூட இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்கலாம். இதுவுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ நாம இந்த தீக்குச்சிய வச்சு எரிக்க வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போறோம். அது என்ன, எப்ப பார்த்தாலும் எரிக்கக்கூடிய பரிகாரம். எங்க வீட்டுல என்னால எதையும் எரிக்க முடியாது. என் ஹஸ்பண்ட் ஏதாவது சொல்லுவாரு, என்னோட மாமனார் மாமியார் ஏதாவது சொல்லுவாங்க, வேற பரிகாரம் இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு தோணும். இந்த எரிக்கக்கூடிய பரிகாரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படியாவது இந்த மாதிரியான பரிகாரங்களை நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதாவது இந்த உலகம் ஃபுல்லா பஞ்சபூத தத்துவத்தால ஆனது. நம்ம உடம்புக்குள்ளயும் இந்த பஞ்சபூத தத்துவம் இருக்கு. அதாவது நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த பஞ்சபூத தத்துவங்களும் நம்ம உடம்புல சம நிலையில இருந்துச்சுன்னா நாம நினைச்ச காரியம் எல்லாமே நிறைவேறும். நாம தொட்டதெல்லாம் தொலங்கும்னு சொல்லலாம். அந்த வகையில இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரம் இந்த பஞ்சபூத தத்துவத்தை அடிப்படையா வச்சதுதான். பஞ்சபூத சக்திகளை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும். சரி, இப்ப அது என்ன பரிகாரம்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. 3 முறை இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இதுக்கப்புறமா ஒரே ஒரு தீக்குச்சிய உங்க கைக்கு நடுவுல வச்சுக்கோங்க. 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு மனசுக்குள்ள இன்டென்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்க குறிக்கோளை செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க யாருக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு பணவரவு அதிகரிச்சுட்டதா இந்த தீக்குச்சியை வச்சுக்கிட்டு ஒரே 1 நிமிஷம் மட்டும் உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சு பாருங்க. அதாவது கற்பனை பண்ணி பாருங்க. இதுக்கப்புறமா அந்த தீக்குச்சியில மணி அப்படி இல்லைன்னா பணம்னு சொல்லி எழுதுங்க. இப்படி எழுதுறதுக்கு எந்த கலர் பேனாவை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை மட்டும் தவிர்த்துக்கோங்க. அந்த தீக்குச்சியோட ஒரு சைடுல பணம் அப்படி இல்லைன்னா மணின்னு சொல்லி எழுதினதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் 520741 இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. இதுக்கப்புறமா திரும்பியும் ஒரு தடவை இந்த தீக்குச்சிய உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு யாருக்காக இந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்களுக்கு பணவரவு அதிகரிச்சுட்டதா உங்க மனசுக்குள்ள நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கையோட சந்தோஷமான மனநிலையில நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இதுக்கப்புறமா இந்த தீக்குச்சிய பத்த வச்சிருங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. இந்த தீக்குச்சி பத்த வச்சதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு தட்டிலையோ கிண்ணத்திலேயோ அகல் விளக்குலையோ நீங்க போட்டு எரிய விடுங்க. அந்த தீக்குச்சி எரிஞ்சு முடிக்கிற ஒரு 2 செகண்டுக்கு அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த தீக்குச்சிய உங்க கண்ணால பாத்துக்கிட்டே உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு இருங்க. அதுக்கப்புறமா அந்த எரிஞ்ச தீக்குச்சியை எடுத்து உங்க வீட்டுக்கு வெளியில ஊதி விட்டுருங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லி ஊதி விட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நமக்கு முழுசா ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா இந்த 2 நிமிஷமும் நீங்க முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.